வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். இன்றைக்கி வந்து முட்டை மசாலா குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நறுக்கி சேர்த்துடுங்க. பெரிய வெங்காயமும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துட்டு, கறிவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த வெங்காயம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை வதக்கிட்ட பிறகு தக்காளி ஒரு 1/2 கப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கடைசியாக வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்து அது கொஞ்சம் கொதிக்க விடுங்க. மூடி ஒரு கிரேவி கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு நறுக்கி வச்சுக்கிற முட்டையை சேர்த்து கிரேவி முட்டையை நல்லா கலந்து விடுங்க. தேவையாக இருந்தால் அந்த மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. கடைசியாக வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் முட்டை மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.